அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் டிசம்பர் 5ஆம் தேதி முதல் மிக வலுவாக 9ஆம் இடமான பாகியஸ்தானத்திற்குள் வருகிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாகியஸ்தானத்திற்குள் வரும் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பு காரணமாக 5ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன, காத்திருக்கும் மிக பெரிய இன்ப அதிர்ச்சியாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதி அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலை என்பது எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து காரியங்களும் மிக மகிழ்ச்சியாகவும் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சியாகவும் அமைவதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் சப்தம பார்வையை வெற்றிக்கே உரித்தான 3இல் பார்க்கிறாருங்க. எனவேதான் இந்த வேளையில் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மிக பெரிய இன்ப அதிர்ச்சியாக எனக்கு உடல்நலம் சரியாக வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய சுக்கிரனால் உங்களுக்கு காத்திருக்கும் மிக பெரிய இன்ப அதிர்ச்சியாக அமையுங்க. திருமண பந்தத்தில் இணைய வேண்டும் என விருப்பப்படக்கூடிய ரிஷபராசி ஆண் பெண் என இருவருக்குமே நல்ல வாய்ப்பு இந்த வேளையில் சிறப்பாக அமையும். புத்திரபாக்கியம் வேண்டும் என நினைக்கக்கூடியவர்களுக்கு இன்ப செய்தியாக அஷ்டமத்தை விட்டு விலகும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் மற்றும் ஜென்மத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் உங்களுக்கு நிறைவாக கிடைக்குங்க. அது மட்டுமல்லாது நிரந்தர வருவாயை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் வாய்ப்பு வேண்டும் என எதிர்பார்க்கிறவர்களுக்கும் சாதகமாக அமையும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய எதிர்காலத்தை பற்றி அச்சம் விலக வேண்டும் என்றால் அதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. இப்படி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று மிக பெரிய அளவில் இன்ப செய்தியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறதுங்க. அது மட்டுமல்லாது உதாரணமாக ஒரு நபர் ஒரு தொழிற்சாலையில் செக்யூரிட்டியாக பணியாற்றி வருகிறாருங்க. அப்போது அவருக்கு பதவி உயர்வு வழங்குவதற்கு தலைமை செக்யூரிட்டியாக மாற்றுவதற்கு அவரிடம் தொழிற்சாலையில் இருந்து ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா என கேட்கும் போது அவருக்கு உண்மையில் எழுத படிக்க தெரியாது. எனவே எழுத படிக்க தெரியாது என்று உண்மையை ஒப்புக்கொள்கிறாருங்க. உடனடியாக அவருடைய அந்த வேலையானது பறிபோகிறதுங்க. அந்த நேரம்தான் அவருக்கு சுக்கிரதசையும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அப்போது அவருக்கு மனதில் மிகப்பெரிய அளவுள்ள குழப்பம், பதவி உயர்வு வரும் என எதிர்பார்த்த நிலையில் வேலை பறிபோகக்கூடிய ஒரு சூழல் ஏன் வந்தது என குழம்புகிறார். வேறு வழியில்லாமல் அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற சின்னஞ்சிறு தொழிற்சாலைக்கு சென்று அங்கு உதவியாளராக பணியில் இணைகிறாருங்க. அப்போது அவருக்கு அந்த தொழிற்சாலையில் உபகரணங்கள் வாங்குவதற்காக வெகு தொலைவில் அனுப்பி இந்த உபகரணங்களை பாதுகாப்பாக எடுத்து வரக்கூடிய பணியில் அமர்த்தப்படுகிறார். அவரும் சென்று அந்த உபகரணங்களை வாங்கி வருகிறார். வாங்கி வந்து கொடுத்ததற்கு பிறகுதான் அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. நாம் ஏன் இந்த உபகரணங்களை இந்த பகுதியில் விநியோகிக்க கூடாது என்ற யோசனை. எனவே உடனடியாக அந்த வேலையை விட்டுவிட்டு இருக்கக்கூடிய முதலீடை வைத்து ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை போல் சிறிய கடையாக அவருடைய தொழிலை துவங்குகிறாருங்க. உபகரண பாகங்களை விற்கக்கூடிய அந்த தொழிலை லாபகரமாக அமைவதால் உடனடியாக வாடகை கட்டடத்திற்கு தொழிலை மாற்றுகிறார். இன்னும் லாபம் அதிகரிக்கும் போது பலருக்கு வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறார். சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுவது மட்டுமல்லாது அந்த ஏரியாவுக்கு மிக பெரிய அளவுல டீலராகவும் மாறுகிறாருங்க. பின்பு சில வருடங்கள் கழித்து சுக்கிர திசையின் நடுப்பகுதியை வரும்போது அவர் நாம் ஏன் அந்த பாகத்தை தயாரிக்க கூடாது என்று தொழிற்சாலையும் ஆரம்பிக்கிறாருங்க. இப்படி அவருடைய வளர்ச்சி வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. அப்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயம் ஒன்றில் திருவிழாவிற்காக நிதி சேர்க்கின்றனர். இப்படி நிதி வாங்கும் போது அந்த கோவிலின் நிர்வாகிகள் இவரை அணுகி கேட்கும் போதும் இவரும் மனம் கோணாமல் அன்னதானத்திற்காக கோவில் திருவிழாவிற்காக மிகப்பெரிய தொகையை கொடுக்கிறார். அப்போது அந்த கோவில் நிர்வாகி இவரிடம் அந்த தொகைக்கான ரசீதியை கொடுத்து கையொப்பம் இடும்படி கேட்கிறார். அப்போது இவருக்கு கையொப்பம் இட தெரியாது என்று சொல்லிவிடுகிறாருங்க. அது மட்டுமல்லாது எழுத படிக்க எனக்கு தெரியாது என்று சொல்ல அப்போது அந்த கோவில் நிர்வாகி அவரை பார்த்து எழுத படிக்க தெரியாமல் இருக்கும் போதே இவ்வளவு பெரிய உச்சத்தை அடைந்திருக்கிறீர்களே, எழுத படிக்க தெரிஞ்சா என்னெல்லாம் சாதிச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்க அவர் ரொம்ப எளிமையா சொல்கிறார், செக்யூரிட்டியாக இருந்திருப்பேன் என்று. எந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் சில தடங்கல்கள் வரலாம், ஆனால் அவை எதிர்காலத்தை மிக சிறப்பானவையாக மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குங்க. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருந்து சுக்கிரதசையோ சுக்கிர புக்தியோ அவரது நட்பு கிரகங்களின் தசையோ புக்தியோ நடைபெறும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான இன்ப அதிர்ச்சியாக பல விஷயங்கள் உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு
உண்டு என்பதை தெள்ள தெளிவாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது சிலர் கேட்கலாம், எனக்கு சுக்கிரதசையே இல்லாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்னுடைய ஜாதகத்தில் என்று கேட்கக்கூடியவர்களுக்கு சுக்கிர திசை இல்லை என்றாலும் சுக்கிர புக்தி நடைபெறும் போது மிக சிறப்பான வாய்ப்பு நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதிலும் சந்தேகமே இல்லை. குடும்ப ரீதியாக இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் முழுவதும் மட்டுமல்ல, அடுத்து கர்மம் மற்றும் லாபம் போன்ற இடங்களில் அமரும் போதும் அபரிவிதமான வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சுக்கிரன். எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கும். பாகியஸ்தானம் வலுப்பெறுவதன் காரணமாக ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளலாம். இந்த தருணத்தில் திருமண வயது வந்த ரிஷபராசி ஆண் பெண் என இருவருக்கும் திருமண பாக்கியம் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டுங்க. மழலை பாக்கியமும் கிடைப்பதற்கான அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பண பற்றாக்குறை ஏற்படாத வகையிலும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் இருப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாகவே அமைய போகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் இல்லத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் அதிகரிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. உத்தியோக ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவிலான தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகுங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடியே இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் மிக சிறப்பாக மனதிற்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய வகையில் நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய சிறு முயற்சி கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தை நீக்கி நல்ல வளர்ச்சியை பெற்றுத் தருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கும். தொழில்துறை வியாபார துறையில் இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்கள் முன்னேற்றத்திற்கான பல நல்ல வாய்ப்பை மிக சிறப்பாக எதிர்பார்க்கலாங்க. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரன் 9ஆம் இடத்திலும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே தொழில் ஆரம்பிப்பதற்கு ஏற்றதொரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. நினைப்பதை காட்டிலும் கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் பாகியஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல மகிழ்ச்சிகரமான பல சுப நிகழ்வுகளை நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. முதலீடு குறைவாகவும் நிறைந்த லாபத்தை பெறுவதற்கான யோகமும் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் ஆதரவு என்பது அனைத்து வகையான விஷயங்களிலும் நிறைவாக உங்களை தேடி வரும். பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைகள் ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து மறைந்து அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் உண்டு. இது மட்டுமல்லாது பல்வேறு வகையில அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட தடைகள் விலகி தற்போது அவை சாதகமாக அமையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது ஐயப்பன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக காத்திருக்கும் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை.